Hi guys, welcome to Andrew Foods தமிழ். இங்கே கிச்சனில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னாக்கா கோபி மஞ்சூரி. கோபி மஞ்சூரி நீங்கள் எல்லா ரோட்டு கடையில் இல்லை பெரிய பெரிய ஹோட்டலில் இல்லை ஹோட்டலில் சாப்பிட்ருப்பீங்க. அதே டேஸ்ட்டில் அதே சுவையில் நம்ம வீட்டில் எப்படி செய்யறதுன்னு வாங்க நான் உங்களுக்கு எல்லோரும் சொல்லித்தர போகிறேன். அதுக்கு முன்னாடி என் சேனல் நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு தேடின்னு வரும். என் வீடியோஸ் பிடிச்சிருந்தா என் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு கமெண்டாக தெரிவிங்க. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம், என் தங்கச்சி ஒரு புது யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கு. பேர் ரீனா ஆர்ஜே விளாக்ஸ். எனக்கு நீங்களா ஆறுதல் கொடுத்த மாதிரி என் தங்கச்சி நீங்களா ஆறுதல் தருவீங்க நான் நம்புகிறேன். அந்த சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அத்தையை தொட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கோபி மஞ்சூரி எப்படி சேர்த்துன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோபி மஞ்சூரிக்கு தேவையான பொருளுங்க, நான் ஒரு ஃபுல் காலிஃப்ளவர் அறுத்து பீஸ் பண்ணி சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அப்புறமா அரிசி மாவு 1 கப்பு, கார்ன்ஃப்ளவர் 1 கப்பு, மைதா மாவு 1/4 கப்பு, காஷ்மீர் மிளகா பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் கலருக்கு, நார்மல் மிளகா பவுடர் 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள். அப்புறம் இப்போ உங்களுக்கு காமிச்ச ஐட்டம் அது நம்ம காலிஃப்ளவரை ட்ரையாக போட்டு பொரிச்சு எடுக்கிறது. அதுக்கப்புறமா அது கிரேவியாக பண்ணணும். லாஸ்ட் உங்களுக்கு நான் சில்லி சிக்கன் பண்ணி காமிச்ச பாருங்கள். 2 மெத்தட். ஃபஸ்ட்டு சிக்கனை கிப்ஸியாக பண்ணி எடுத்துட்டு அப்புறமா மசாலா பண்ணுறது. அந்த மாதிரி தான் சேம் மெத்தட். ஆனால் அதில் இருக்கிற மசாலையே வேறு, இதில் இருக்கிற மசாலையே வேறு. வாங்க இது எப்படி சேர்த்து நான் காட்டுறேன். சப்போஸ் நீங்கள் சில்லி சிக்கன் வீடியோ பார்க்கலனாக்கா அந்த வீடியோக்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் தர போய் பாருங்கள். இப்போ வாங்க இதில் நம்ம பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு கோபி மஞ்சூரி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோபி மஞ்சூரி செய்கிறது மாதிரி ஒரு அகமத்தில் அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிற 1 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு கார்ன்ஃப்ளவர், 1/4 கப்பு மைதா மாவு போட்டு இதெல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஒன்று ஈவன் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மாவில் மிக்ஸ் பண்ண பிறகு இது சில்லி பவுடர் காரத்துக்கு, இது காஷ்மீர் சில்லி பவுடர் கலருக்கு, இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூனு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள். இதையும் போட்டு கூரிசில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இது கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்க. ஸ்டேஜில் மாவு நல்லா வந்து பிறகு பாருங்கள், நல்லா மாவு ஸ்டேஜில் வந்து பிறகு நம்ம சுடுதண்ணியில் ஊற வச்ச காலிஃப்ளவர் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர்லாம் நம்ம ஃபஸ்ட்டு சுடுதண்ணி தான் ஊற வைக்கணும். சுடுதண்ணியில் ஊற வைக்காமல் போயிடுங்க. ஏன்னா உள்ள ஒரு சின்ன சின்ன பூச்சி இருக்கும், புழு இருக்கும், அதில் வெளியே வச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. அதனால தான் சுடுதண்ணியில் ஊற வைக்கிறது. ஊற வைக்கும்போது கொஞ்சம் கல் போட்டுக்கோங்க, அப்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஜாஸ்தி ஊற்ற வேண்டாம், ஏன்னா இது கெட்டியாக பிடிக்கணும். அதனால தான் நல்லா மிக்ஸ் பண்ணி பிறகு காட்டுறேன். ஒன்றா ஈவனாக ஒட்டாமல் இப்படி நல்லா பிசைஞ்சிடுங்க. நம்மளுக்கு நல்லா மசாலா ஒட்டுட்டு மாவில் காலிஃப்ளவர் அப்படியே இந்த மாதிரி தான் இருக்கணும் கரெக்டாக. அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிட்டு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு.
இப்போ இந்த டைம் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சோண்டு கேசரி கலர் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அட்டி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கலர் வர்றதுக்கு. நாங்கள் எந்த ஆரஞ்சு கலர் ஃபுட்டு இண்டியன் செட்டே பண்ணல, இது கேசரி கலர். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு கோபி மஞ்சூரி பண்ணுறதுக்கு காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக மாவெல்லாம் ஈவனாக ஒட்டிக்கிற பாருங்கள், எதுவுமே பிரியாமல், ஜாஸ்தி மாவு இல்லை ஜாஸ்தி இதே இல்லை, கரெக்டாக மசாலா ஒட்டிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் லெவலில் போட்டு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து பொரிச்சு எடுக்கலாம் வாங்க எண்ணெயில் போட்டு. பாருங்கள், இப்போ கடாய் நல்லா காஞ்சணும், எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு. எண்ணெய் காஞ்சி வந்துடணும். இந்த டைமில் நம்ம காலிஃப்ளவர் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவரெல்லாம் ஒரு பக்கம் வெந்துச்சு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டலாம். மெதுவாக போடுறோம் நலக்கா. சும்மா லைட்டாக கலரி விட்டால் போடும், ஜாஸ்தி தூக்கி போட வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது காலிஃப்ளவர் போட்டு ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆச்சு. நல்லா வெந்துட்டு இருக்கோம் பாருங்கள், உங்களுக்கு தெரியுது நல்லா வெந்துச்சு. இப்போ அங்கே எடுத்து மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இங்கே ஃப்ளவரெல்லாம் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. நல்லா மசாலா நல்லா பிடிச்சி நல்லா வந்துக்குது. நல்லா முறை சவுண்டு பாருங்கள், சவுண்ட் தருது. இப்போ இது வந்து ட்ரை கோபி. நம்ம இதை வந்து கோபியாக மாற்றலாம். இது எப்படி மாற்றுறதுன்னு நான் சொல்லி தருவாங்க. நம்ம நீங்கள் பண்ணப்போ சில்லி சிக்கன் அதே மாதிரி, ஆனால் மசாலா டிஃப்ரென்ஸு. இதுக்கு என்னென்ன மசாலா போடுறேன்னு காட்டுருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோபி மஞ்சூரிக்கு தேவையான மசாலா பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸு: பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயத்தாள், வெங்காயம், கொத்தமல்லி லாஸ்ட்டில் தூவுறதுக்கு, அப்புறமா ரெட் சில்லி சாஸ். நம்ம வந்து சில்லி சிக்கனுக்கு க்ரீன் சில்லி சாஸ் போட்டோம், ஆனால் கோபி மஞ்சூரியனுக்கு நம்ம ரெட் சில்லி சாஸ் தான் போட்டோம், எனக்கு கலர் வர்றதுக்கு. அதுக்கப்புறமா அது கூடவே டொமேட்டோ சாஸ், அப்புறமா உப்பு, மிளகா, அவ்வளோதான். வாங்க இது வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க கோபி மஞ்சூரி செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம கடாயை இந்த மாதிரி ஹீட்டில் வச்சுக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சுக்கினா தான் நம்ம கோபி மஞ்சூரி செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம கோபி மஞ்சள் செஞ்சதில் சேம் அதே எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நம்மளுக்கு எண்ணெய் நல்லா கொச்சி வந்துச்சு. இந்த டைமில் வெட்டி வச்சுக்கிற பூண்டை உள்ளே போட்டுக்கலாம். நீங்கள் எல்லாம் போடும்போதும் ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும், லோ ஃப்ளேம் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம கோபி மஞ்சள் பண்ணுறதுக்கு எல்லாம் ஹை ஃப்ளேமில் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக கரெக்டாக இருக்கும். பூண்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. பூண்டு வதங்கின பிறகு வெங்காயம், வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வரட்டும், கோல்டன் ப்ரௌனாக. ரொம்ப ப்ரௌன் வேண்டாம், நான் காட்டுற பாருங்க. அதுக்கப்புறமா இந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு போட்டு அந்த பச்சை வாசனை வழி போட்டோம், இது வறுத்துருந்துச்சு. வடிக்கின்னு அது மேலே கொஞ்சம் வெங்காயத்தாள் போட்டுக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் பூண்டு, வெங்காயத்தாள், கொஞ்சம் கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே நல்லா வடிக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அடி பிடிக்காமல் அந்த பச்சை வாசனை போட மட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் இது கூடவே ரெட் சில்லி சாஸ் கொஞ்சம் போட்டுக்கணும். அப்புறமா கொஞ்சம் சோயா சாஸ் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இப்போ இது நல்லா பச்சை வாசனை நல்லா போச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். டொமேட்டோ சாஸ் போட்டு கூடவே கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. போட்டு அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் எல்லாம் கலந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம மசாலாலாம் நல்லா ரெடியாக வந்துக்குது. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், நான் கிளாஸில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். அது உள்ள ஊற்றின்னு இது நல்லா கெட்டியாக கிரேவி மாதிரி ஆகிற மட்டும் நல்லா கலாரி விட்டுனே இருங்க. அப்படியே இது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே நம்ம கிரேவியை கெட்டியமாக மாறிடும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் தண்ணி போட்டுக்கிறது. இது 1 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம கார்ன்ஃப்ளவர் தண்ணி ஊற்றினோன்னா நம்ம மசாலா கொஞ்சம் நாள் கெட்டியாக வந்துச்சு. இந்த டைமில் நம்ம பொரிச்சு வச்சுக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லாக கொட்டிடலாம். ஃபுல்லாக கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வருங்க. இப்படி பாருங்கள், இப்போ எல்லாம் ஆயிடுச்சு. சீனி மிச்சாச்சு. இப்போ பெருமாள் லைட்டாக வெங்காயத்தாள் போட்டு ஒரு அடி கலரிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எரிக்கிடலாம். பாருங்கள், நம்ம சேர்ந்து கோபி மஞ்சள் ஃபுல்லாக இறக்கி ரெடி ஆச்சு. இது மேலே வெங்காயத்தாள், கொத்தமல்லியெல்லாம் போட்டு நல்லா அழகாக டெக்கரேஷன் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், நம்ம கோபி மஞ்சள் பொரிச்சு எடுத்தாச்சு. இது மேலே கார்னிஷிங்லாம் போட்டு நல்லா ஸ்ப்ரிங் ஆனியன், கொத்தமல்லியெல்லாம் போட்டு ஃபினிஷிங் கொடுத்தாச்சு. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் மட்டும் என் வீடியோ பார்த்தினாக்கா எப்படி செஞ்சால் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் வச்சுருங்க. பாருங்கள், இப்போ நான் செய்ய சாப்பிட்டு காட்டுறேன். சூப்பராக வருது. உண்மை சொல்ல போனால் நான் வெளியான ஹோட்டல் போனால் கோபி மஞ்சள் வாங்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன். வீட்டிலே நான் செஞ்சேன். எனக்கு ஃபுல்லாக நானே காலி பண்ணிடுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள்தான் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஆண்ட்ரூ ஃபுட்ஸ் தமிழில் சேனல் நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் அமைத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.